லட்சுமி, ரேகா எங்க காணோம்? அவ காலையில இருந்து வீட்டுல இல்ல. உங்களை கேட்டுட்டு தான் வெளியே போயிருக்கான்னு நான் நினைச்சேன். நானோ அவளுக்கு ரொம்ப செல்லம் கொடுத்து கெடுத்துட்டேன். அவ எப்ப வீட்டுல இருக்கா, எப்ப வெளியில போறா எனக்கு ஒண்ணுமே தெரியல. குமார ஈவினிங் டீக்கு வர சொல்லிருக்கேன். இந்த நேரத்துல அவங்க இல்லைன்னா எப்படி? குமார் எப்பெல்லாம் இங்க வர்றாரு, அந்த நேரமெல்லாம் ரேகா இங்க இருக்கணும்னு என்ன இருக்கு? லட்சுமி, அவளை குமாருக்கு தான் கட்டி வைக்க போறேன். இதுக்கு ரேகா சம்மதிக்கணுமே. ரேகாவை சம்மதிக்க வைக்கத்தான் நீ இருக்கிய லட்சுமி. உன் பேச்சை தட்டி நடக்க மாட்டான்னு எனக்கு நல்லா தெரியும். அவ மனசு ஓரளவுக்கு எனக்கு நல்லா தெரியும். அந்த லட்சுமணனை பத்தி உங்க அபிப்பிராயம் என்ன? நல்ல ஆளுதான். வாங்க குமார். ஆனா லட்சுமணுக்கு படிப்பு இல்ல, பட்டி காட்டேன். இவங்க ரெண்டு பேருக்கு ஒத்து வருமானங்கிறத பாக்கணும். ரேகாவுக்கு ஓகேனா ஓகே, என்ன அவங்க ரெண்டு பேர் தான் வாழ போறாங்க இல்லையா? என்ன நீங்களும் இப்படி சொல்றீங்க? அறியாத வயசுல விபரீதமான ஆசைகளும் கற்பனைகளும் உண்டாகலாம். அது நடைமுறைக்கு ஒத்து வருமா? ஒத்து வராதா? என்ன பண்றது, இந்த காலத்து பொண்ணுங்களை எப்படி பிடிவாதம் ஜாஸ்தி, நாம தான் அட்ஜஸ்ட் பண்ணி போனோம். ஐயா, தாய் இல்லாத உங்க மகளை இத்தனை வருஷமா தாய் மாதிரி இருந்து நான் வளர்த்துட்டேன். அவளை பத்தி எனக்கு நல்லா தெரியும். தயவு செய்து இந்த கல்யாண விஷயத்துல அவசரப்பட்டுறாதீங்க. அவ மனசு போல லட்சுமணன் எங்க இருக்காரு? லட்சுமணனா? அவர் அயோத்தியில இருப்பாரு. என்ன பண்டாரம், வெளியூர் பொண்ணு தெரியாம அட்ரஸ் கேட்டா கிண்டலா பண்ற? நீ யாரமா தேடுற? மாங்குடி மைனர். ஓஹோ, மகாலிங்க அண்ணாச்சி பிள்ளையா? ஆமா போலாம். இவர்தான் லட்சுமணன் அவங்க அப்பா. மகாலிங்கண்ணே, உங்க பிள்ளைய தேடி இந்த பொண்ணு வந்துருக்குது. வணக்கம். வணக்கம். என்னங்க அப்படி பாக்குறீங்க? என்ன பத்தி உங்க பிள்ளை ஒண்ணுமே சொல்லலையா? ஏம்மா, நிச்சயமா நம்ம வீட்டு தேடி வந்திருக்கியா இல்ல விலாசம் மாறி? என்னங்க அப்படி கேக்குறீங்க? இவர் தானே பிரகாஷோட அப்பா. ஆமா. மகாலிங்க, இப்படி வரா. இதுல ஏதோ விஷயம் இருக்குடா. உன் பையன் பெரிய ஆளு. உனக்கு மருமகளை பிடிச்சிருக்குதா இல்லையான்னு தெரிஞ்சதுக்காகத்தான் இந்த பொண்ணை அனுப்பிச்சு வச்சிருக்கான். அவன் படிக்காத பட்டி காட்டா, இவன் படிச்ச பொண்ணு மொத்தம் பணக்கார பொண்ணு மாதிரி வேற. நீ ஒருத்தர் விவரம் புரியாதா? மண்டையெல்லாம் நிறைச்சிருக்கு, அதிகம் நிறைக்கல, விஷயங்களே புரியுது. என்னங்க என்னமோ தனியா நின்னு பேசிட்டு இருக்கீங்களே, ஏதாவது சந்தேகம் இருந்தா அவரை கூப்பிடுங்க. அவரே ஏய், உன் மகனை அவரே சொல்றாடா. மகாலிங்கம், சந்தேகம் இல்லாம இவதான் மருமக. எங்க லட்சுமணனை காணா? ஓஹோ, முதல்ல ஒண்ணு அனுப்பிச்சுட்டு பள்ளியில எங்கேயாவது மறைஞ்சிருக்கானா? என்னது, அவர் முன்னாடியே புறப்பட்டாரே? என்னம்மா சொல்ற? போன திங்கக்கிழமை அன்னைக்கு மாங்குடி பஸ்ல ஏறினதை நான் பார்த்தேன். அவன் உன்னை நல்லா ஏமாத்திருக்கான். நீயா போய் எங்களை பார்த்து பேசுனதுக்காக பஸ்ல ஏற மாதிரி ஏறி அடுத்த ஸ்டாப்ல இறங்கி இருப்பான். இல்லைங்க, அந்த பாம்பு படக்காரங்க லெட்டரை பார்த்து பயந்துதான் வந்தாரு. பயமா? அவனுக்கா? நீ ஒண்ணு. அவனுக்கு பசினா என்னன்னு தெரியும், பாசம்னா என்னன்னு புரியும், பயம்னா என்னன்னே தெரியாதுமா. பிரகாஷ் ஜெயிலுக்கு அனுப்புன மாதிரி எங்க தண்ணி அனுப்பிட்டா உங்களுக்கு துணையே இல்லாம போயிடுவோம் நினைச்சிருக்கலாம் இல்லையா? என்னமா சொல்ற? பிரகாஷ் ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டாங்களா? உங்களுக்கு விஷயமே தெரியாதா? லட்சுமி, பெட்டியும் கைமா எங்க புறப்பட்ட? நீங்க காவலுக்காக வளர்த்த நாய் கடமையை ஒழுங்கா செய்யலைன்னா என்ன பிரயோஜனம்? அது இருந்தும் ஒண்ணுதான், இல்லாதும் ஒண்ணு. நான் உன்னை சாதாரணாயதான் நினைச்சேன். ஆனா நீ ரோசமலாயாதான். உன்ன மாதிரி தன்மான உள்ளவங்களை தான் எனக்கு பிடிக்கும். சால்ட் போட்டு சாப்பிட எந்த வேலைக்காரி இதைத்தான் செய்வேன். இந்த உன் தன்மானத்துக்கு என் அன்பளிப்பு. குமார், உங்க அன்பளிப்பு எனக்கு வேண்டும். ரேகாவை என் சொந்த மக மாதிரி நான் வளர்த்துட்டேன். அவளை கண்கலங்காம பார்த்துட்டீங்கன்னா அதுவே போதும். என்னடா யாரு? லட்சுமியா? நோ, அவ அப்படியெல்லாம் செஞ்சிருக்க மாட்டான். லட்சுமி ரேகாவோட நகைகளால் திருட்டு போறதா இவன் சொல்றான்.
என் புள்ள வீட்டுக்கு மேல சத்தியமா சொல்றாங்க, அந்த அம்மா நகையெல்லாம் எடுத்துட்டு போனதை நான் பார்த்தேங்க. குமார், இவனும் பல வருஷங்களா நம்ம வீட்டுல வேலை பார்க்கலாம். இவன் சொல்றது உண்மையான பார்த்துட்டா போச்சு. நான் நம்ப மாட்டேன். அந்த அம்மா இன்சல்ட் பண்ணாதீங்க ப்ளீஸ், ஃபார் ஹெவன்ஸ் சேக். அந்த அம்மா இப்பவே வேற எவ்வளவு போறாங்க அங்கிள். அவங்க இன்னும் வேதனைப்படுத்தணுமா? அந்த அம்மா எப்படி நமக்கு தெரியும்? நானும் படியை சுமந்துட்டு போறதை விட நிரபராதியா போறது நல்லது இல்லையா? அதுக்கு மேல உங்க லட்சுமி, என்னையா? ரேகாவுடைய நகைகளை நீ திருடிட்டு போறதாக பாண்டியன் பொய் சொல்றான். பாவி, நான் அவனுக்கு என்ன கெடுதல் செஞ்சேன்? ஏன் என் மேல இப்படி ஒரு அபாண்டமான பழிய போடுறான்? ஆயா, உங்க மேல இருக்க நம்பிக்கையில நாங்க உங்க பெட்டியை பார்க்க போறது இல்ல. ஆனா உங்க பேரை சொல்லி இவன் திருடிட்டு பழிய உங்க மேல போடலாம் இல்லையா? ஐயோ, அப்படி ஒரு அவ பேர் எனக்கு வர வேண்டாங்க. தயவு செய்து என் பெட்டியை பாத்துருங்க. வேண்டாம் ஆயா. அங்கிள், இப்போ அவங்க பெட்டியை பார்த்தா அவங்களை சந்தேகப்படுறதா அர்த்தம். என்ன பார்க்க சொல்றீங்களா? இந்த பாவி அப்படி ஒரு நிலையை உருவாக்கிட்டானே. பாத்தீங்களா பாத்தீங்களா? லட்சுமி, இந்த நகைகளை வேணும்னா நான் உனக்கு கொடுத்திருப்பேனே. நீ இப்படி நம்பிக்கை துரோகம் பண்ணணுமா? கடவுள் மேல சத்தியமா சொல்றேன், இந்த நகைகளை நான் எடுக்கல. ஆனா அது என் பெட்டியில எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியல. என்ன ஆயா, திருடிட்டே இல்ல, டப்பார் ஏதோ சொல்லி மாத்திக்க வேண்டியதானே. மருந்து போக வச்சுட்டேன், இதுக்கு பாத்ரூம்ல வச்சிருந்தா அதை பத்திரப்படுத்துறதுக்காக பெட்டியில வச்சு அப்படி இப்படியே சொல்லியா தொழில சொல்லி கொடுக்கணுமா என்ன? ஒவ்வொரு திருடனும் மாட்டிக்கிட்ட உடனே சொல்ற அதே காரணத்தை நீயும் சொல்றீங்க. உன்னை தவிர வேற யாராவது இதை செஞ்சிருந்தா போலீஸ்ல ஒப்படைச்சிருப்பேன். பெட்டி எடுத்துட்டு போ. அங்கிள், எனக்கு அர்ஜென்ட் வேலை இருக்கு, நான் அப்புறம் சரி, பாக்குறேன். ஓகே. வரேன். ஏய், நீ இந்த தொழிலை விட்டுட்டு நடிக்கனா வந்துட்ட. சரி, பங்கிட்டாக உன்னை அடிக்கிறதுக்கு கோடம்பாக்கத்திலே ஆள் இல்லடா. போட. உங்களே நம்பிட்டு இருக்க ரேகாவோட நிலைமை என்ன ஆகுது? ரேகாவா? அவள உனக்கு தெரியுமா? என்னமா சொல்றீங்க? என்ன தெரியல உங்களுக்கு? நீ யாரப்பா? நான் தான் லட்சுமணன். லட்சுமணா, இது என்ன? எல்லாம் விவரமா சொல்றேன், வாங்க. நிச்சயமா இது யாரோ செஞ்ச சூழ்ச்சியா தான் இருக்கணும். இல்லன்னா ரேகாவோட நகை எல்லாம் உங்க பெட்டிக்குள்ள எப்படிமா வரும்? யாருன்னு சொல்லுங்க. ஏதோ நடந்தது நடந்து போச்சு. அதுக்காக நீங்க ஏமா தற்கொலை பண்ணிக்கணும்? ரேகா மேல உள்ள பாசத்தினாலதான் நான் இவ்வளவு நாள் உயிரோட இருந்தேன். இப்ப அந்த வீட்டை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் நான் யாருக்காக வாழணும்? ஏமா அப்படி இல்ல? லட்சுமணா, இது என்னப்பா மாறு வேஷம்? என் நண்பன் பிரகாஷ காப்பாத்துறதுக்கு இப்படி ஒரு வழி கிடைச்சது. அதனாலதான் அந்த வேஷம். ஆமா, நீங்க ரொம்ப களைப்பா இருக்கீங்க. உட்காருங்க, சாப்பிடறதுக்கு ஏதாவது கொண்டு வர. உட்காருங்க. லட்சுமண், இந்த போட்டோல இருக்கிறது இது எங்க அப்பா, இது எங்க மாமா பிரகாஷோட அப்பா. உங்க அப்பா இப்ப எங்க இருக்காரு? எங்க அப்பா கிராமத்துல இருக்காருமா. கிராமத்துல இருக்காரு. உனக்கு அம்மா? எனக்கு அம்மா இல்ல. எங்க அம்மாவும் எங்க அண்ணனும்
20 வருஷத்துக்கு முன்னாடியே எங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டதா சொன்னாங்க. நீங்க இருக்காம அழறீங்க? லக்ஷ்மண், லக்ஷ்மண், நான் தாண்டா உங்க அம்மா. நீங்க ஆமா ஆமா அம்மா. லக்ஷ்மண், அம்மா 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 வாங்கம்மா.